இன்றைக்கி காலையிலே வந்து இளநீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே கிளம்பிட்டோம். அர்ஜுன் வந்து இளநீ குடிக்கிறத விட அந்த தேங்காவை சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப ஆசைப்படுவான். அங்கே ஒரு குட்டி நாய்க்குட்டி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அர்ஜுன் வந்து அவனோட தேங்காய் வந்து அந்த நாய்க்குட்டிக்கே கொடுத்துட்டான். ரிட்டன் வரும்போது இன்னைக்கு தேவையான நான்வெஜ் அண்டு முட்டை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை. எங்கள் 2 பேத்துக்கும் குக்கும்பரும் முட்டை பாயில் பண்ணதும் எடுத்துக்கிட்டோம். அர்ஜுனுக்கு வந்து பக்கத்து வீட்டு அக்கா பூரி கொடுத்துருந்தாங்க. சாதம் வந்து எப்பவும் வடிக்க தான் செய்வேன். இந்த சண்டே அன்னைக்கு மட்டும் எனக்கு பிடிச்ச மாரி குக்கரில் நான் ரைஸ் வச்சுப்பேன். ஏன்னா, அந்த சூடா சாப்பிடும்போது குக்கர் சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் மெனு தான். சிம்பிளாக ஒரு மட்டன் கிரேவி, ஆம்லேட்டு, அப்புறம் ஒயிட் ரைஸ் இது மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் சிம்பிளாக நாங்கள் பண்ணதே கிடையாது. கண்டிப்பாக ஒரு 2, 3 ஐட்டம் நான் பண்ணுவேன். சிம்பிளாக முடிவு பண்ணனால இன்றைக்கி சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம். கரெக்டாக ஒரு 12, 12:30க்கெலாம் வந்து சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி ரொம்பவே டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இந்த மட்டன் கிரேவிலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தான். நம்ம ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மசால் வடையெல்லாம் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டு பெப்பர் சேர்த்து இறக்கிடுவேன். இன்னைக்கு கிரேவி சூப்பராக இருந்தது. ஆளுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு இன்றைக்கி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க.